Hi friends, welcome to your registered YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா Jipmer MRB Aiims RRB க்கு தேவையான क्वेश्चन ஆன்சர்ஸ் வந்து நாசஸ்க்கு வந்து இதில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்ட் 5 பார்ட் 1 2 3 4 எல்லாமே வந்து எங்கள் சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதையும் பார்க்காதவங்க பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கொஷின் வித் ஆன்சர்ஸோடு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ தான் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். அதுலேயும் நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். நிறைய நர்சிங் ஜாப்ஸு, பேராமெடிக்கல் ஜாப்ஸு, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான கொஷின் ஆன்சர் எல்லாமே கண்டினியூஸாக எங்கள் சேனலில் அப்டேட் பண்ணிட்டுருக்கோம். மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். First question, when analyzing the serum laboratory report for the client diagnosed with lung cancer that has metastated to the pelvic bone, which finding should the nurse anticipate? கேட்டிருக்காங்க. elevated calcium, decreased hemoglobin, elevated creatinine, elevated creatine kinase சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் போனில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கிறதுனால elevated calcium தான் இருக்கும். அதில் ஆன்சர் வந்து elevated calcium. எதனாலன்னா malignant tumor causes hypercalcemia through the variety of mechanisms, one being an increased release of calci from the bone அப்படின்னு கொடுத்துருக்காங்க. malignant tumor வந்து hypercalcemia வந்து இன்டியூஸ் பண்ணும் சொல்லியிருக்காங்க. இதனால தான் வந்து elevated calcium வந்து ஆன்சர். செகண்ட் கொஷின் பார்க்கலாம். primary care provider orders that client have an elastic bandage applied to the lower extremity to reduce edema. Which position on the client leg should be nurse start wrapping the client? எந்த சைட்லேருந்து எந்த சைட் போடுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஏஆ, பிஆ, சிஆ, டிஆன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து லொக்கேஷன் டி. கீழே வந்து ஆங்கிள்லேருந்து நம்ம மேலே வந்து டைப் பண்ணுவோம் இல்லையா, பேண்டேஜ், க்ரிப் பேண்டேஜ், அதனால் லொக்கேஷன் டி தான் ஆன்சர். தேர்ட் கொஷின், விச் ப்ரியாரிட்டி நர்சிங் டயக்னோசிஸ் should a nurse document in the pain of care for the patient following C5 C6 anterior cervical discectomy? Potential ineffective breathing pattern, ரெண்டாவது potential impaired tissue perfusion, risk for infection, fourth வந்து impaired skin integrity கொடுத்துருக்காங்க. potential ineffective breathing pattern தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும். நெக்ஸ்ட், homeless client visiting a health clinic is noted to the have smooth and reddened tongue and ulcers at the corner of the mouth. The client was tentatively diagnosed with haematological disorder and laboratory tests were prescribed. Based on the information, now should expect the client laboratory report results to reveal அப்படின்னு கேட்டிருக்காங்க. லோ ஹீமோக்ளோபின், எலிவேட்டட் ரெட் பிளட் செல்ஸ், ப்ரொலாங்டு ப்ரோத்ரோம்பின் டைப், லோ ஒயிட் பிளட் செல்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. லோ ஹீமோக்ளோபின் தான் இவங்களுக்கு இருக்கும். ஆன்சர் வந்து லோ ஹீமோக்ளோபின். எதனால்? ஸ்மூத் ரெட் டங் வந்து அல்சர்ஸ் தட் கார்னர்ஸ் ஆஃப் த மவுத் அண்டு லோ ஹீமோக்ளோபின் ஆஸ் சைன்ஸ் ஆஃப் டிஃபிஷியன்சி ஆஃப் அனீமியா. இதனால் வந்துட்டு லோ ஹீமோக்ளோபின் தான் ஆன்சர். 1 month after discharge, client who had a left total hip replacement calls a clinic reporting acute constant pain in the left groin and hip area, feeling like the left leg is shorter than the right. Nurse advised the client to come the clinic immediately, suspecting wound infection, deep vein thrombosis, dislocation of the prosthesis, aseptic loosening of the prosthesis சொல்லி கொடுத்துருக்காங்க. டிஸ்லொகேஷன் தான் இருக்கும், அதனால தான் ஒரு லெக் வந்து ஷார்ட்டண்டாக இருக்குது. விச் அசஸ்மெண்ட் ஷுட் பி nurse perform to the obtain most accurate determination of the fluid balance for the child with hydronephrosis அப்படின்னு கொடுத்துருக்காங்க. measuring the client intake and output, weighing the client, assessing the presence of edema, evaluating the serum electrolyte results. weight தான் செக் பண்ணும். weighing the client is the answer. weight is a rational பார்க்கலாம். weight is a most accurate. intake output provides data, but there is additional fluid loss through the skin, lungs and the gastrointestinal tract that cannot be measured. edema is an indicated for the retention but not accurate அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரேஷனல் இல்லை வெயிட் தான் வந்து நம்ம செக் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். தி ஃபேமிலி ஆஃப் கிளைண்ட் who is scheduled for the emergency surgery following an accident as that can donate the blood for the client. The client blood type B negative. A nurse informs the family packed red blood cells could likely used to family members who blood type is type A positive, type B positive, type B negative, type O positive சொல்லி கொடுத்துருக்காங்க. பேஷண்ட்டுக்கு B நெகட்டிவ் இல்லையா, அதனால் சேம் பிளட் குரூப் B நெகட்டிவ் தான் நம்ம டொனேட் பண்ணி சொல்லணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், நர்ஸ் டீச்சர்ஸ் எ கோவொர்க்கர்
that is treatment for hemophilia will likely include periodic self-administration of platelets, whole blood, factor concentration, fresh frozen plasma. இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் கான்சன்ட்ரேட்ஸ் தான் வந்து நம்ம பார்க்கணும். பர்சன் வித் ஹீமோபிலியா இஸ் டிஃபிஷியன்சி இன் ஃபேக்டர் 8, ஃபேக்டர் பி அண்ட் ஃபேக்டர் 9 recombinant from the factors are available for the client to self administration of intravenous at the home. இதுதான் வந்து ஆன்சர். ஃபேக்டர் கான்சன்ட்ரேஷன் தான் வந்து இதனோட ஆன்சர். A nurse is reviewed upper arm blood pressure results multiple children between age 3 and 5 years. Which BP reading should be evaluated by the abnormal BP in the age group அப்படின்னு கேட்டிருக்காங்க. 96/42, 101/57, 112/66, 115/68 கொடுத்துருக்காங்க. இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 to 5 இயர்ஸ்க்கு வந்து 96/42 வந்து அப்நார்மல். அதனால் வந்துட்டு இதுதான் ஆன்சர். 96/42 mmHg வந்து இதனோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். A nurse is performing hourly neurological assessment checks on client who is admitted with changes in mental status. The nurse understands that frequent assessments are used to determine if client is developing increased intracranial pressure. Which option is correctly describe the outcome அப்படின்னு கேட்டிருக்காங்க. Displacement of brain tissue, increased cerebral circulation and perfusion, increased serum pH, improved brain tissue oxygenation. Answer வந்து displacement of brain tissue. Following an industrial accident in which client sustained severe craniocerebral trauma, the client develops the complication of diabetes insipidus. A nurse suspects the complication is occurring when observing which symptom? Hypercalcemia, large amount of urine output, elevated urine specific gravity, decreased level of consciousness கேட்டிருக்காங்க. லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் யூரின் அவுட்புட் தான் வந்து அவங்களுக்கு இருக்கும். டிஐனா டயபெட்டிக் இன்சிபிட்டஸ் இல்லையா, இது டிக்ரீஸ்டு ப்ரொடக்ஷன் அண்ட் ஆன்டிடயபெட்டிக் ஹார்மோன். அதனால் வந்து காசஸ் யூரின் அவுட்புட் வந்து இன்க்ரீஸ்டாக இருக்கும். அதில் ஆன்சர் வந்து அதுதான் ஆன்சர். 12th question பார்த்தீங்கன்னா, nurse analyzing the serum laboratory results for the 73 years old female. Client is scheduled for surgery in 2 hours. The nurse concludes that which results would warrant most immediate notification of the physician கேட்டிருக்காங்க. Hemoglobin 10 gram per dl, creatinine 1.0 mg per dl, potassium 4.5, ப்ரோத்ரோம்பின் டைம் 22 செகண்ட்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம சர்ஜரிக்கு போகிறவங்களுக்கு ப்ளீடிங்காக பார்ப்பலையா, ப்ரோத்ரோம்பின் டைம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் ப்ரோத்ரோம்பின் டைம் 22 செகண்ட்ஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை தான் நம்ம பார்க்கணும். நார்மல் ப்ரோத்ரோம்பின் டைம் இஸ் 12 to 14 செகண்ட்ஸ் இருக்குது. இவங்க பேஷண்ட்டுக்கு வந்து 22 இருக்கிறதுனால இட் மே பி coagulation which may lead to increased bleeding during surgery கொடுத்துருக்காங்க. ப்ளீடிங் வந்து ஜாஸ்தி ஆகிறதுக்கு இது ரீசனாக இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், the nurse caring for the pediatric client who has congestive heart failure. The client is receiving the digoxin therapy. Which laboratory test results is most important for the evaluate when preparing to administer digoxin? Serum potassium level, serum magnesium level, serum sodium level, serum chloride level கொடுத்துருக்காங்க. டிஜாக்சின் தெரப்பி கொடுக்கும்போது சீரம் பொட்டாசியம் லெவல் தான் வந்து நம்ம மெயினாக பார்க்கணும். அதில் ஆன்சர் வந்து சீரம் பொட்டாசியம் லெவல். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். A client is scheduled for the outpatient EEG. The nurse instructs the client to prepare for the test by removing all hairpins, avoiding eating and drinking at least 6 hours prior to the test, being prepared to have some scalp massage, having blood drawn from the glucose level 2 hours before ECG கேட்டிருக்காங்க. ரிமூவிங் ஆல் ஹேர் பின்ஸ் தான் வந்து ஆன்சர். இதுக்கு ரேஷ்னல் என்னென்னா, in an EEG electrodes are placed on the scalp over multiple areas of the brain to detect the record pattern of electrical activity. Preparation includes clean hair without any objects to prevent inaccurate test results கொடுத்துருக்காங்க. அது எலக்ட்ரோல் ஆக்டிவிட்டி இருக்கிறதுனால ரிசல்ட்ஸ் வந்து தப்பாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுதான் ரீசன். A client is admitted to an intensive care unit because of leaky cerebral aneurysm. The family members ask nurse
why the client is awake or questioning about the orientation. So frequently when the needs to rest, the nurse answers the family member based on the knowledge that is earliest sign of ICP is pupillary changes, drop in BP, altered sensation, சேஞ்சஸ் இன் எல்ஓசின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம அட்டெண்டருக்கு வந்து எதை வந்து மெயினாக பார்க்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் இன் எல்ஓபி, லாஸ் ஆஃப் கான்ஷியஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் இன்ஃபார்ம் பண்ண சொல்லணும். 16th question, a client is admitted to the patient hospital with diagnosed of acute pyelonephritis. Which symptom occurs most frequently and should be monitored by the nurse அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. A வந்து low grade fever, bradycardia, flank pain of the affected side, rebound tenderness in the left lower area அப்படின்னு கொடுத்துருக்காங்க. flank pain in the affected side தான் answer. A nurse is assessing the blood pressure of the adult client with a manual sphygmomanometer. The nurse places the bell diagram at the stethoscope over the brachial artery, pumps cuff up to 180. The valve released allow drop to 2 mm per second. At 162, nurse hears the first tapping sound. The sound becomes muffled at 148. The sound changes the soft thumping at the 138 mg. The sound fades the muffled blowing sound at 128. Last heard BP is 94 mm கொடுத்துருக்காங்க. There is silent at the 92 mm HD. Nurse should document the BP. என்ன டாக்குமெண்ட் பண்ணுவீங்க? 138/92 148/94 162/92 162/94 கேட்டிருக்காங்க. நான் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 162/94. இதில் வந்து நிறைய கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக சவுண்டு ஸ்டார்ட் ஆனது 162ல், முடிஞ்சது 94ல். அதுதான் நம்மளோட கேல்குலேஷன். அதனால் ஆன்சர் வந்து 162/94 mmHg தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். A client with the diagnostic of Guillain-Barré syndrome is scheduled to receive plasmapheresis treatment. A nurse explained to the client, suppose that is purpose of plasmapheresis is to remove excessive fluid from the bloodstream, restore the protein level in the blood, remove the circulating antibodies in the bloodன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரிமூவிங் த சர்க்குலேட்டிங் ஆன்டிபாடிஸ் இன் த blood தான் ஆன்சர். A nurse is caring for the patient while received conscious sedation during the surgical procedure. Which assessment the client most important for the nurse to make post-operatively? Lung sounds, amount of urine output, ability to swallow liquids, rate and depth of breathing சொல்லி கேட்டிருக்காங்க. ரேட் அண்ட் டெப்த் ஆஃப் ப்ரீத்திங் தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு தான் நம்ம வந்து பார்க்கணும். மாட்ரேட் செடேஷனில் வந்து is used to routinely procedure do not require complete anesthesia but rather than depressed level of consciousnessன்னு கொடுத்துருக்காங்க. இதனோட ரேஷ்னல். அதனால் வந்து ரெஸ்பிரேட்டரி ரேட் வந்து நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். 13 years old client presents in active labor. The client is breathing rapidly and having difficulty coping with the contraction. Based on his assessment, what should nurse predict should occur? Interventions are not initiated immediately. Respiratory acidosis, respiratory alkalosis, metabolic alkalosis, metabolic acidosis சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரெஸ்பிரேட்டரி ஆல்கலோசிஸ் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். A nurse evaluates the drainage from the client nasogastric tube. Is inserted gastric compression during emergency surgery. Would be normal if it returns brown liquid in color, returns greenish-yellow in color, as an alkalotic hydrogen level pH measures the less than 25 ml in volume கொடுத்துருக்காங்க. returns greenish-yellow கலர் வந்து நார்மல். அது வந்து எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும் சர்ஜரிக்கு அப்புறம். அதனால் returns green yellowish color normal. A client who has had stroke stays at a nurse but does not attempt to verbally respond to the nurse questions. The client follows the instructions without any problems. The nurse understands that client displaying symptoms consist with receptive aphasia, global aphasia, expressive aphasia, both receptive and expressive aphasia கொடுத்துருக்காங்க. expressive aphasia தான் ஆன்சர். A nurse notify the patient
physician after assessing the client 5 days after the exploratormy and laparotomy, noticing the descended abdomen, abdominal pain, absence of flatus and absence of bowel sense கொடுத்துருக்காங்க. Which typical complications in abdominal surgery should be nurse conclude may be acquiring அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேரலைட்டிக் இலியஸ் பெரிட்டோனைசிஸ் wound டிசின்சியன்ஸ் கேட்டிருக்காங்க. Paralytic ileus the answer. Various children are being in the clinic for well baby checks, but what age should nurse accept the client to begin to use simple words to communicate needs? 10 to 12 months, 1 to 2 years, 6 to 9 months, 2 to 3 years சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து நம்ம வெல் பேபி கிளினிக்கில் வந்து எந்த பேபிஸ் வந்து நார்மலாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண வர சொல்லி பார்த்தீங்கன்னா 10 to 12 months தான் ஆன்சர். அப்போ தான் நம்ம வந்து செக்கப் ரெகுலராக வர சொல்லணும். விச் ரிசல்ட் ஷுட் எ நர்ஸ் எக்ஸப்ட் இஃப் 4 years old child விஷுவல் அக்யூட்டி டெஸ்ட் இஸ் நார்மல் ஃபார் த சில்ட்ரன் டெவலப்மெண்டல் ஏஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 10/10, 20/20, 20/40, 40/40 சொல்லி கொடுத்துருக்காங்க. விஷுவல் அக்யூட்டி வந்து எந்த டெவலப்மெண்டல் ஏஜ் 4 yearsக்கு பார்த்தீங்கன்னா எது ஆன்சர்னால் 20/20 தான் வந்து என்னோட கரெக்ட் ஆன்சர். 20/20 தான் விஷுவல் அக்யூட்டியோட நார்மல் வந்து 4 years சில்ட்ரன்ஸ்க்கு 20/20. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். விச் அசஸ்மெண்ட் ஃபைண்டிங் ஷுட் எ நர்ஸ் எக்ஸப்ட் ஃபாலோயிங் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் phenylphenidine eye drops to perform the ophthalmoscopic eye examination? Tremor, hypotension, pupil miosis, pupil mydrosis சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா pupil mydrosis தான் வந்து இதனோட ஆன்சர். இதுதான் வந்து phenylphenidine கொடுக்கும்போது வந்து pupil mydrosis தான் நம்ம வந்து பார்ப்போம். A client present with meningioma and symptoms of increased ICP, which manifestations should nurse least expect to find the assessment of client? Headache, vomiting, pyrexia, papilledema அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து pyrexia. intracranial pressure with meningioma இருக்கும்போது ICP இன்க்ரீஸ் ஆகும். An experienced nurse explains to the new nurse the definitive diagnosis of peptic ulcer involves urea breath test, upper gastrointestinal endoscopy with biopsy, barium concentrate studies, strying test சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லி கொடுக்கணும் அவங்களுக்குன்னா அப்பர் கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் எண்டோஸ்கோபி வித் பயாப்சி அப்படின்னு சொல்லணும். 29th கொஷின் பார்க்கலாம். A clinic nurse is administrating monovalent hepatitis B vaccine intramuscularly to the newborn prior to hospital discharge. Which site is best for the nurse to plan administer the injection கேட்டிருக்காங்க. ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் எங்கே போடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டெல்டாய்ட், வென்ட்ரோக்ளூட்டியல், டார்சோக்ளூட்டியல், வாஸ்டஸ் லெட்ரிலிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இல்லை ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஹெப்படைட்டிஸ் பி காமன்லி வந்து வாஸ்டஸ் லெட்ரிலிஸ் தான் கொடுப்போம். தைல தான் குழந்தைங்களுக்கு கொடுப்போம். அதனால் அதுதான் ஆன்சர். ஆஃப்டர் எ கார் ஆர் பீடியாட்ரிஷன் ஆக்சிடென்ட் pediatrician client is brought to the emergency room. A client is alert oriented, complaints of dyspnea, oxygen saturation is 88 to 90. Oxygen is applied to the 2 liters per nasal cannula. No improvement in SpO2 oxygen per mass initiated at 40%. Little improvement in radiographic films reveal the no obvious injury or fracture. Suddenly client loses the conscious as respiratory arrest and suddenly dies. During the respiratory resuscitation, determined the client failed the valve, oxygen tank and client had receiving oxygen. The key ethical principle in the situation. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நடந்து போயிட்டுருக்கிறவர் வந்து திடீர்னு ஆக்சிடெண்ட் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் மேல்ஃபிஷியன்ஸ், ஃபெடிலிட்டி, பெனிஃபிஷியன்ஸ், ஜஸ்டிஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் மெல்ஃபிஷியன்ஸ் தான் வந்து ஆன்சர். இந்த வீடியோவில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக ஒரு 30 கொஷின்ஸ் வந்து அதோட ஆன்சர்ஸோடு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஜாப் வேகன்சி இல்லைனா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தேவையான கொஷின் ஆன்சர்ஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.